ரெண்டாவது கேள்வி போமா போகும். உங்களோட ரெண்டாவது கேள்வி வாசிங்க. என்ன ரெண்டாவது கேள்வி? கீழே தரப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து ஐதரச நிறமாலையின் மிகவும் கோடிய மீரினையும் மிகவும் குறைந்த மீரினையும் உடைய காலல் கோடுகளை முறையே இனங்காண்க. இப்ப இதுல ஐதரச நிறமாலை சம்பந்தமா கதைக்கிறார். எனக்கு அதுக்கு ஒரு வட்டமடு போடுங்க. ஐதரசன் நிறமாலை. எனக்கு ரெண்டாவது இந்த கேள்வியில முக்கியமா தேவைப்பட்டது காலல் கோடுன்னு சொல்றார். அப்ப காலல் அதை சுத்தி ஒரு வட்டமடு போடுங்க. காலல்னு சொல்றதை வட்டமடு போடுங்க. பிறகு என்ன கேட்கிறாருன்னா மிகவும் கூடிய மீரினையும் மிகவும் குறைந்த மீரினையும் உடைய காலில் கோடு இனங்காண. இப்ப கேட்கிற கேள்வி மிகவும் கூடிய மீரினன், மிகவும் கூடிய மீரினையுடையதும், அடுத்தது அவர் கேட்கிறார் மிகவும் குறைந்த மீரினன் எதுன்னு கேட்கிறார். மிக குறைந்த மீரினன் யாருன்னு கேட்கிறார். இதான் அவர் கேட்கிற ரெண்டு கேள்வி. கூடிய மீரினன் யாருக்கு இருக்கும், குறைந்த மீரினன் யாருக்கு இருக்கும். சரியா? ஓகே. இப்ப நாங்க இந்த கேள்வியில கன்செப்ட் அணுகுவோம். என்னதை பத்தி கேட்கிறார் விளங்குதோ? இதுல இருந்து நாங்க என்னத்தை எதிர்பார்க்கலாம், அடுத்தடுத்த வருஷ பேப்பர்ஸ் நாங்க என்னத்தை எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்று 22லையும் இருக்கும், 22 MCQலையும் இருக்கு. எடுமோ 22 MCQ எடுங்க. 22வது பேப்பர் 22 MCQ எடுங்க. எத்தனாவது MCQ? முதலாவது MCQ. ஸோ 22 முதலாவது MCQ கேள்வியே இந்த கன்செப்ட்ல வந்து கேள்வி வரும். எடுங்க எடுத்து பாருங்க, பேப்பர் எடுத்து பாருங்க. பேப்பர் எடுத்து பார்த்தா தான் ஐடியா படும். சரியா? ஓகே. சில பேர் எப்படின்னா என்ன மாதிரி ஆக்க அவங்களுக்கு 22 முதலாவது MCQன்னா அந்த அப்படி ஃபுல்லா மைண்டுக்கு வந்து சரியோ. அது என்ன கேள்வியா? அது என்ன கேள்வியா? 22 ஃபர்ஸ்ட் MCQ விலங்குல. ஓகே. கற்புல பிரதேசத்துக்குள்ள உள்ளடங்கக்கூடியது எதுன்னு கேட்கிறார் விலங்குது. ஆனா அவர் கேட்கிற கற்புல பிரதேசம் மட்டும் இல்லை, காலல் இல்லது கற்புல பிரதேசம் மட்டுமா? கற்புல பிரதேசத்தில் எது உள்ளடங்கும். சரியோ? இப்ப போர்டை கொஞ்சம் பாருங்க. நான் இந்த கேள்வி எப்படி அணுகிறேன், இந்த கேள்வியை நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்க. இப்ப 22லையும் ஒரு MCQ வந்துட்டுது, இப்ப 23லையும் ஒரு MCQ போட்டிக்கிறார். என்ன கன்செப்ட் யோசிக்கிறார்? முதலாவது விலங்கனம் காலல் நிறமாலை என்று சொன்னா உயர்ந்த சக்தி மட்டத்திலிருந்து தாழ்ந்த சக்தி மட்டத்தை நோக்கி இலத்திரன் தாண்டல் அடையும். அம்புக்குறி மேலிருந்து எங்க வரணும், கீழ் நோக்கி அம்புக்குறி வரணும். ஒரு கூடின பெருமானத்திலிருந்து குறைஞ்ச பெருமானம் காட்டப்படணும். விளங்கிட்டாமா? உதாரணத்துக்கு இதை நான் N=2 எடுத்தேன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன வரணும், N=1 வரணும். ஸோ அம்புக்குறி எப்படி காட்டப்படணும்னு சொன்னால் கால நிறமாலை என்று சொன்னால் உயர்ந்ததிலிருந்து தாழ்ந்ததுக்கு வரணும். விளங்கிட்டாமா? இப்ப நீங்க கொஞ்சம் ஆன்சரை கொஞ்சம் அப்படி பாருங்க. எங்கேயாவது தாழ்ந்தத்திலிருந்து உயர்ந்ததுக்கு போதான்னு பாருங்க. எங்கேயாவது அப்படி ஏதாவது ஆன்சர்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னு அப்படி ஆன்சர்ஸ் ஒன்றுமே இல்லை. அப்ப அவர் தெளிவா யோசிக்கிறார். காலன்னு சொன்னால் உயர்ந்தத்திலிருந்து தாழ்ந்ததை நோக்கி வரணும். விளங்கிட்டா? அடுத்தது இவர் இப்ப மீரினை பத்தி கதைக்கிறார். மிகவும் கூடிய மீரின், அது மாதிரி மிகவும் குறைந்த மீரின். அடுத்த வருஷம் என்ன யோசிக்கலாம்? ஒரு ஃப்ளோவா சொல்லன்னு பாருங்க. கவனிங்க, சக்திக்கு மீரினுக்கும் தொடர்பு இருக்கு. சக்தி நான் ஈண்டு எடுக்கிறேன், சக்திக்கும் மீரினுக்கும் தொடர்பு இருக்கும். அதே மாதிரி அலைநீளத்துக்கும் தொடர்பு இருக்கும். சக்தி கூட கூட என்ன கூடும்னு சொன்னா மீரினும் கூடும். மீரினும் கூடினால் அலைநீளம் என்ன செய்யும்? குறையும்.
இதே மாதிரி சக்தி குறைஞ்சா மீரிடம் என்ன செய்யும்? குறையும். மீரிடம் குறைஞ்சால் அலைநீளம் என்ன செய்யும்? கூடும். இதை நாங்க யாரோட தொடர்படுத்துறதுன்னு சொன்னா கோட்டினுடைய நீளத்தோட தொடர்படுத்துவோம். கோட்டின் நீளம் ஐதரச நிறமால் இருக்கக்கூடிய ஒரு கோட்டின் நீளம் அதிகரித்தா அந்த கோட்டால காவப்படக்கூடிய சக்தி என்ன செய்யும்? கூடும். இதே மாதிரி கோட்டினுடைய நீளம் குறைஞ்சால் அதனால காவப்படக்கூடிய சக்தியும் என்ன செய்யும்? குறையும். இந்த கன்செப்ட்ல எங்க வேண்டுமானாலும் அடுத்தடுத்த வருஷங்கள கேள்வி வரலாம். ஐடியா விளங்குதா? இதை தாண்டின கேள்வி ஒரு பாயிண்ட நோக்கி போகலாம். அது என்ன பாயிண்ட் தெரியுமா? கோட்டிட நீளம் கூடினா சக்தி கூடும். சக்தி கூடினா அடுத்து வரும் கோடுகளுக்கு இடைவெளி குறையும். அடுத்து வரும் கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி குறையும். ஆனா இப்படி காட்டுட்டா எனக்கு எழுதுறதுக்கு சோம்பல். இப்படி காட்டுறேன். அடுத்து வரும் கோடுகளுக்கு இடைவெளி குறையும் சொன்னால் இந்த திசையில என்ன செய்யும்? இடைவெளி குறைஞ்சு கொண்டு வரும். விளங்குதான்? சக்தி அதிகரிக்கும் போது எந்த திசையில சக்தி அதிகரிக்குதோ, உதாரணத்துக்கு இந்த திசையில சக்தி அதிகரிக்குதுன்னு சொன்னா இந்த திசையில அடுத்து வரும் கோடுகளுக்கு இடைவெளி என்ன செய்யும்? குறையும். இதே மாதிரி சக்தி குறைஞ்சா மாறி சொன்னால் கோட்டிட நீளம் குறையுதுன்னு சொன்னா சக்தி குறையும். கோட்டிடம் குறைஞ்சால் சக்தி குறையும் போது அடுத்து வரும் கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி, அந்த இடைவெளி படிப்படியாக என்ன செய்யும்னால் அதிகரிக்கும். படிப்படியாக அதிகரிக்க பார்க்கும். இந்த திசையில சக்தி என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? குறையுதுன்னு அர்த்தம். ஐடியாஸ் விளங்குதா? விளங்குதா? இப்ப கேட்ட கேள்வி என்ன? மிகக்கூடிய மீடுன்னு சொன்னா நான் யாரும் எடுக்கலாம்? மிகக்கூடிய சக்தி. மிக குறைந்த மீடுடன் நான் சிம்பிள் எடுக்கலாம். மிக குறைந்த சக்தி. விளங்குதோ? எங்களுக்கு தெரியும் சக்திக்கான பாயிண்ட் எடுத்து கதைச்சா ஐதரச நிறமாலையில நான் ஏற்கனவே முதலாவது எம்சிக்கு விளங்கப்படுத்த போக இதை சொன்னேன். எங்களுக்கு தேவையான முக்கியமான 3 தொடர் எடுப்போம். இது என்ன தொடர்மா? பாஸ்டன் தொடர். பாஸ்டன் சொன்னால் ஐஆர். இவர் யார்? கட்புலனாக கூடிய தொடர், பாமர் தொடர். இஞ்சளவாரது யார்? யூவி லைமன் தொடர். பொதுவாக இந்த கட்புலனாக கூடிய தொடரை விட யூவி தொடருக்கு என்ன சக்தி கூட, அதை விட ஐஆர் தொடருக்கு என்ன சக்தி குறைவு. அப்ப இந்த திசையில போக போக என்ன கூடும்னு சொன்னா சக்தி கூடும், சக்தி அதிகரிக்கும். அப்ப சக்தி உயர்வானவர் யாருன்னு சொன்னால் யூவி. யூவி எண்ணத்துல வந்து முடியணும்? N=1. லைமன் தொடர் என்று சொல்றது N=1 தொடர் சாரிக்கு. விளங்குதாமா? கற்பலனாக கூடிய தொடர்ன்றது பாமர தொடர் N=2 தொடர் சாரிக்கு. ஐஆர் தொடர் என்று சொல்றது யாரோட தொடர் சாரிக்கு? N=3 தொடர் சாரிக்கு. N=3 இவருக்கு என்ன சொல்லுது? பாஸ்டன் தொடர். அப்ப ஒரு பாயிண்ட நீங்க அழகா யோசிக்கணும். மீதிடன் உயர்வானது சக்தி கூடன்னு சொன்னா பெரும்பாலும் உங்களோட ஆன்சர் என்னத்துக்குள்ளுக்கு வரணும்? லைமனுக்குள்ளுக்கு வரணும். சக்தி குறைஞ்சது அப்படின்னால் இதை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன தொடர்புக்குள்ளுக்கு வரணும்? பாஸ்டன் தொடர்புக்குள்ளுக்கு வரணும். அதை விட குறைஞ்சது இருக்குது. அதை விட குறைஞ்சது யார்? பிராக்கெட் ஃபண்ட் எல்லாம் இருக்குது. பிராக்கெட் ஃபண்ட் எல்லாம் ஃபைனல் பேப்பர்ல வரதில்லை. விளங்குது? லாஸ்ட் 24 இயர்ஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னார் பிராக்கெட்லயோ ஃபண்ட்லயோ ஆன்சர் வந்து முடியலையே. அப்ப இந்த வருஷமும் பிராக்கெட் ஃபண்ட் சொல்லி யோசிக்கிறது நான் நினைக்கிறேன் யூஸ்லெஸ். விளங்கிட்டாமா? அப்ப இந்த கான்செப்ட் வச்சு யோசிப்போம். இதுல நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல நான் அழகா சொல்லி தந்தேன். ஞாபகம் பாஸ்டன் முடிவிலியாம் கோட் எடுத்தாலும் பாமண்ட முதலாம் கோட்டை விட சக்தி குறைவுதான்.
ஒரு பாமண்ட முடிவிலியாம் கோட் எடுத்தாலும் அது லைமண்ட ஃபர்ஸ்ட் கோட்டை விட சக்தி குறைவு தான். விளங்குதான்? இந்த கன்செப்ட் நான் அழகா சொல்லித்தான் தானே, ஐடியா விளங்குது. இந்த கேள்வியோட கன்செப்ட் விளங்குதா? சக்தி கூடியதுன்னு சொன்னால் வேகமா போயிட்டு யோசிக்கணும். எங்க என் சமன் ஒன்றுக்கு வருதான்னு யோசிக்கணும். வெளியில இருந்து என் சமன் ஒன்றுக்கு வருதான்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சால் என்ன ஆன்சர் வார்த்தைக்கு சான்ஸ் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சரை பாருங்க, 3ல இருந்து 1க்கு வருது. ஃபர்ஸ்ட் ஆன்சரை மட்டும் பார்த்து கொண்டு வாங்க. சரி, முதலாவது வார ஆன்சர்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. முதலாவது ஆன்சர் என் சமன் 3ல இருந்து என் சமன் 1க்கு வருது. ஓகே, 3ல இருந்து 1க்கு வருதுன்னு சொன்னால் ஓகே நல்லம் தானே, லைமன் தொடர் சக்தி கூடத்தான் வரும். அடுத்தது ரெண்டாவது என்ன? ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஆன்சரும் என் சமன் 3ல இருந்து என் சமன் 1க்கு வருது. என் சமன் 3ல இருந்து என் சமன் 1க்கு வருது. ஓகே, அப்ப அதுவும் லைமன் தான். மூணாவது ஆன்சரும் என்ன இருக்குது பாருங்க, அவர் என் சமன் 2ல இருந்து என் சமன் 1க்கு வருது. என் சமன் 1. நாலாவது ஆன்சர் என்ன? என் சமன் 3ல இருந்து என் சமன் 1க்கு வருது. அடுத்த ஆன்சர் என்ன? ஐந்தாவது ஆன்சர் என்ன? என் சமன் 2ல இருந்து என் சமன் 1க்கு வருது. ப்ரொஃபஸர் நல்ல ஒரு கேள்வி போட்டிருக்கிறார், நல்ல ஒரு ஆன்சரை யோசிச்சிருக்கிறார். நீங்க விளங்கணும், இதுல இருக்கிற 5 ஆன்சரும் என்னத்தோட தொடர்பா இருக்கிறது. என் சமன் 1ன்னா லைமனோட, என் சமன் 1ன்னு சொன்னா லைமனோட, என் சமன் 1ன்னு சொன்னா லைமனோட தொடர்பு, என் சமன் 1ன்னு சொன்னா லைமனோட தொடர்பு, என் சமன் 1ன்னு சொன்னா லைமனோட தொடர்பு. அந்த 5 ஆன்சரும் என்ன? லைமன் தொடர். 5 ஆன்சர்லையும் சக்தி என்ன? கூடத்தான் இருக்கும். இப்ப அதுக்குள்ளுக்கு யாருக்கு கூட வரும்னு சொல்லுங்க. இது 3ல இருந்து 1க்கு வருது, இது 2ல இருந்து 1க்கு வருது, இது 2ல இருந்து 1க்கு வருது. கோட்டோட நீளம் கூட கூட என்ன கூடுமா? சக்தி கூடும். கோட்டின் நீளம் கூட கூட சக்தி கூடும். உதாரணத்துக்கு 2ல இருந்து 1க்கு வாரதுக்கும் 3ல இருந்து 1க்கு வாரதுக்கும் இடையிலான தூரம் உண்டாமா? இல்லை, தூரம் கூடும். நான் சொல்றது விளங்கும், தூரம் கூடும். அப்ப நான் இந்த 2 ஆன்சர்ஸை நான் வெட்டுறேன். ஏன்னா இது 2ல இருந்து வருகிறது, ஆனா இதெல்லாம் 3ல இருந்து வருது. அப்ப கோட்டோட நீளம் கூடத்தானே வரும், அப்ப சக்தி கூடத்தான் வரும். விளங்குதாமா? இன்னும் சிம்பிளா சொன்னா, நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா கதைச்சோம்னு சொன்னா, இது லைமண்ட் எத்தனாவது தொடர்? முதலாம் தொடர். இது லைமண்ட் ஃபர்ஸ்ட் கோடு, இது லைமண்ட் முதலாவது கோடு. ஆனா இதெல்லாம் எத்தனாவது கோடு? லைமண்ட் 2வது கோடு. ஸோ லைமண்ட் 2வது கோட்டுக்கு சக்தி கூடத்தானே. விளங்கிட்டா? இப்ப அடுத்தது என்ன? இப்ப 2 ஆன்சர்ஸை வெட்டிட்டோம். இப்ப அடுத்த ஆன்சர்ஸுக்கு வருவோம். அடுத்த ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்க. என் சமன் 2ல இருந்து என் சமன் 1க்கு வராது, திரும்ப 2ல இருந்து 1க்கு வருது. என் சமன் 1. லைமன் தொடருக்கு சக்தி கூடவே தம்பி, லைமனுக்கு சக்தி கூட. அது வார்த்தைக்குரிய சான்சஸ் குறைவு. பார்ப்போம் அடுத்த ஆன்சர்ஸ் லைட்டா பாருங்க. 4ல இருந்து 3க்கு வருது, என் சமன் 4ல இருந்து என் சமன் 3 நோக்கி வருது. நல்ல ஓகே. என் சமன் 3 தம்பி, 3 தொடர்பா இருந்தால் என்ன தொடர் அது? பாஷன். பாஷனுக்கு சக்தி குறைவு தானே, பாஷனுக்கு சக்தி குறைவுதான். ஆன்சர் வார்த்தைக்கு சான்ஸ் இருக்கு. எதுக்கு 4வது ஆன்சரை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன 4வது ஆன்சர்? என் சமன் 4ல இருந்து என் சமன் 3, என் சமன் 3, திரும்பவும் என் சமன் 3ன்னு சொன்னா பாஷன் தொடர். இப்ப விலங்கையில் என் சமன் 4ல இருந்து சாரி 4வது ஆன்சர், நான் 3வது ஆன்சரை விட்டேன், சாரி. என் சமன் 3ல இருந்து என் சமன் 2, என் சமன் 3, சாரி நான் மாற்றி எழுதி விட்டேன். என் சமன் 3ல இருந்து என் சமன் 2. நான் இந்த ஆன்சர்ஸ் எழுதி விட்டேன் அந்த இடத்துல. சரி, நாங்கள் ஏற்கனவே இது வெட்டிட்டோமே, தேவையில்லை எங்களுக்கு. என் சமன் 3ல இருந்து என் சமன் 2க்கு வருது. குழந்தை என் சமன் 2க்கு வருதுன்னு சொன்னால் இது என்ன தொடர்? இது பாமர் தொடர். பாமர் கற்பலனாகக்கூடிய தொடர். வரைக்கும் 2ல வந்தால் கற்பலனாகும் தொடர். இப்ப ஆன்சரை சிம்பிளா யோசிக்கலாமே. பாமர் தொடரை விட பாஷன் தொடருக்கு சக்தி என்ன? குறைவு. குறைவு. அப்படின்னால் என்ன ஆன்சர் பெஸ்ட் ஆன்சர்? 2வது ஆன்சர். லைமனுக்கு சக்தி கூட வராது. விளங்குதா? நான் எதிர்பார்க்கிறேன்
ப்ரொஃபஸர் அடுத்த கட்டம் நகர்வாரா இருந்தால் அவர் இந்த இடத்துல 2 கன்செப்ட் யோசிச்சிருக்கிறார். இடத்துல 2 கன்செப்ட். இந்த கேள்வியோட கன்செப்ட்ஸ் வந்து முக்கியமா 2 இடத்துல இருக்குது. ஒரு இடம் என்ன தெரியுமா? லைமன் தொடருக்கு சக்தி கூட, அப்படி வந்தால் பாஸ்டனுக்கு சக்தி குறைவு. நான் சொல்றது சரிதானேமா? பாஸ்டன் கட்பலனாகும் தொடர் லைமன் தொடர்ந்து வரப்போக்குல சக்தி கூடும், அந்த மற்ற திசையில சக்தி குறைய போகுது. அப்ப ஒன்று அதை செக் பண்ணிக்கிறார் இல்லைங்கிட்டோ. நீங்க நல்லா பாருங்க, ஒரு அங்கல போகலை, பிராக்கெட் ஃபண்டை நோக்கி போகல. லாஸ்ட் 24 இயர்ஸ்ல அவர் போகல. இப்போ இதுக்கு பிறகு போவாரான்னு சொன்னால் சாத்தியம் இல்லை. அடுத்தது இதுல இன்னொரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னேறிட்டு போய்க்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகணும். என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல லைமன், இந்த ஆன்சரும் என்ன லைமன், இந்த ஆன்சரும் லைமன், எல்லா ஆன்சருமே ஃபர்ஸ்ட் லைமன். அப்ப எல்லாத்துலயுமே என்ன சக்தி கூட, எல்லா ஆன்சர்லயுமே ஃபர்ஸ்ட் சக்தி கூட லைமன் தானே தந்திருக்கிறார். அதுக்குள்ளுக்கு அவர் என்னத்தை யோசிக்கிறாருன்னா கோட்டோட நீளத்தை பத்தி யோசிக்கிறாரு. 3ல இருந்து 1, இது 2ல இருந்து 1. இப்ப வெளியே போக 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 சக்தி என்ன செய்யும்? கூடும். இப்ப சிம்பிளா சொன்னா அவர் கோட்டோட நீளத்தை பத்தி யோசிக்கிறார். கோட்டோட நீளம் கூட கூட என்ன கூட போகுது? சக்தி கூட போகுது. உதாரணத்துக்கு 2ல இருந்து 1க்கு வரதை விட 3ல இருந்து 1க்கு வந்தா கோட்டோட நீளம் என்ன கூட, கோட்டோட நீளம் கூட கூட என்ன செய்யும்? சக்தி கூடும். நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துல கேள்வி இப்படி ஒன்று வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இதுல அடுத்த கன்செப்ட் பிக்சர் வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. விளங்குதோ? ஒன்று உதாரணத்துக்கு இப்படி கேள்வி கேட்கலாம், சக்தி குறைஞ்சால் அடுத்து வரும் கோட்டோட நீளம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். சக்தி கூட போக்குல கோட்டோட நீளம் என்ன செய்யும்? குறையும். இப்போ ஒன்று நீங்க சக்தியை யோசிக்கலாம், அல்லது இப்படி யோசிக்கிறேன், சக்தி கூடினால் என்ன செய்யும்? மீறினம் கூடும். இதே கேள்வி இப்படி யோசிக்கலாம், மீறினம் கூடினா அடுத்து வரும் கோடுகளுக்கு இடைவெளி என்ன செய்யும்? குறையும். இப்ப மாறி சொல்லுங்க, சக்தி கூடினால் மீறினம் கூடும், அலைநிலம் என்ன செய்யும்? குறையும். அப்ப இந்த திசையில் அலைநிலம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப இப்படியும் கேள்வி கேட்கலாம், அலைநிலம் குறையும் போது அடுத்து வரும் கோடுகளுக்கு இடைவெளி குறையும். கேட்கலாம் தானே? கேட்கலாம். இப்ப இதே மாதிரி இங்கேயும் சக்தி குறைஞ்சால் அடுத்து வரும் கோடுகளுக்கு இடைவெளி என்ன செய்யும்? அதிகரிக்கிறது. அப்படி கேட்காம சக்தி குறைறதுக்கு பதிலாக மீறினம் குறையும் போது என்ன நடக்கும்னு கேட்கலாம். கோட்டோட இடைவெளிக்கு என்ன நடக்கும்? அது மாதிரி அலைநீளம் உயரும் போது கோட்டோட இடைவெளிக்கு என்ன நடக்கும் கேட்கலாம். விளங்குதோ? ஆனா ஒரு ஐதரச நிறமாலை வரைய வருமானு கேட்டா எனக்கு என்ன டவுட். இந்த வருஷம் வரையறதுக்கு வருமானுங்கிற டவுட். என்ன ஐதரச நிறமாலை ஸ்ட்ரக்சர்ல வரைய சொல்லி வந்தது ஒன்று 2000 பேப்பர். 2000 பேப்பர்ல முதலாவது ஸ்ட்ரக்சர் ஏ பார்ட்டா வந்தது. அதுக்கு பிறகு வரைய சொல்லி வந்தது 2007 பேப்பர். 2007 பேப்பர்ல முதலாவது ஸ்ட்ரக்சர் ஏ பார்ட்டா இருக்கு. 2007ஆம் ஆண்டு இப்ப எத்தனை? 2014ஆம் ஆண்டுக்கு போக போறோம். அப்ப இடப்பட்டு எவ்வளவு காலத்திலையும் என்ன வரையில? ஸ்ட்ரக்சர்ல வரைய சொல்லி வரையில. ஆனா அதுக்கு பதிலாக கேள்வி வருது. உதாரணத்துக்கு இப்ப ஐதரச நிறமாலையில ஒரு கேள்வி வந்திருக்கும், ஐதரச நிறமாலை யாரோட கொள்கையோட தொடர்பா இருக்கும்? யாரோட கொள்கையோட தொடர்பு? நீல்போர்டு கொள்கை. ஐதரச நிறமாலை விளக்குதல் யாரோட கொள்கைக்கு அமையும்? நீல்போர்டு கொள்கைக்கு அமையும். சில நேரத்துல இப்படி ஒரு கேள்வி வாரத்தை சான்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு முதலாவது எம்சிக்யூவா, ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ ஏதாவது ஒரு விஞ்ஞானியோட பேர் தானே கேட்கிற சில நேரங்கள். உதாரணத்துக்கு இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, 2014ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ நியூட்டனை கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பேர் விளங்குதான். அதுக்கு அடுத்த வருஷம் பேப்பர் பிளம்ஸ் புடிங் மாதிரி கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பேர் என்ன? இப்படி ஒரு விஞ்ஞானிகளை பேர் சம்பந்தமா கேட்கலாம் தான். அப்படி கேட்கல சில நேரங்கள்ல ஒரு விஞ்ஞானியோட பேர் கேட்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. விளங்கிட்டா? விளங்குற மாதிரி இருக்குது. நான் எதிர்பார்க்கிறேன் இந்த கேள்வியிட அடுத்த கட்ட நகர்வு பெரும்பாலும் இந்த கன்செப்டுகளுக்கு வரலாம். விளங்கிட்டோ? அடுத்தது நீங்க இதையும் கொஞ்சம் லைட்டா யோசிக்கொண்டு போங்க. உதாரணத்துக்கு n=3 இருந்து n=2 வரதுனால என்ன தொடர்? பாமர் தொடர். இது பாமர் எத்தனாவது கோடு? இது H ஆல்பா கோடு. பாமர் பீட்டா கோடுண்டா 4ல இருந்து 2க்கு வரும். H கேமா கோடுன்னு சொன்னா 5ல இருந்து 2க்கு வரும். அப்பவும் என்ன செய்யும்? சக்தி கூடும்.
ஏதாவது ஒரு தொடரை தானே கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு. விளங்கிட்டா? ஐடியா விளங்குதா? ஓகே, அப்ப உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எழுதிக்கிறோம். இதே மாதிரி கேள்வி நாங்கள் செய்த பேப்பர்ஸ் இருக்கிறான்னு பாருங்க. இந்த வருஷம் A level, இந்த வருஷம் நாங்கள் பேப்பர் கிளாஸ்ல செய்து கொடுக்குறீங்கன்னு பாருங்க. ஒன்று சீரீஸ் பேப்பர்ல பாருங்க. எத்தனாவது பாருங்க. எத்தனாவது கேள்வி? 27. ஓ எஸ், 27வது கேள்வி இருக்கு. எங்கள்ட சீரீஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா 27வது கேள்வி ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்கும். ஓர் ஐதரசன் அணுவின் என்சமன் 2லிருந்து என்சமன் 1 அதில் கொஞ்சம் தொடர் கொண்டு இருக்கும். இலத்திரன் தாண்டலில் என்சமன் 3லிருந்து என்சமன் 2 கூடிய சக்தியினை விடுவிக்கும். அப்ப அது பில. ஏன்னா கூடிய சக்தின்னு சொல்லி வரும்போது என்சமன் 2ல வந்து முடிகிறது வராது. என்சமன் 2ல வந்து முடிகிறது என்று சொன்னால் அது யார்? அது பாமர். அதை விட மேல ஆன்சர் ஒன்றிக்குது. என்சமன் 1 ஆன்சர் ஒன்றிக்குது. என்சமன் 1 சொன்னால் என்ன? லைம். அப்ப இதே மாதிரி கன்செப்ட் நான் செய்து காட்டுகிறேன். சீரீஸ் பேப்பரையும் செய்திருக்கிறேன். விலங்குதான் நான் சொல்லுது. உங்களோட சீரீஸ் பேப்பருக்கு முதல்ல பேப்பர்ஸ் எடுங்க. அதுல ஐதரச நிறமாலையிட இந்த கன்செப்டுக்குரிய கேள்விகள் விளங்கப்படுத்திருப்பாங்க. இருக்கிறதா? எடுத்து பாருங்க. மூணாவது பேப்பர்ல முதலாவது எம்சிக்கு இருக்கிறதா? எங்க மூணாவது பேப்பர்? ஒரு பேப்பர். ஓகே, மூணாவது பேப்பர்ல முதலாவது எம்சிக்கு பார்த்தாலும் இதே கன்செப்ட் கேள்வி. விளங்குதா? நான் சொல்றது விளங்கு. அப்ப நீங்க இது மாதிரி இதுல எல்லாம் பாருங்க, என்சமன் 2லிருந்து என்சமன் 1க்குரிய தாண்டல் அதிநீளமான அலைநீளம். அதிநீளமான அலைநீளம் சொன்னால் அர்த்தம் என்ன? அலைநீளம் கூடுது. அலைநீளம் கூடுதுன்னு சொன்னால் என்ன சொல்ல வர்றார்? சக்தி குறையுது. அப்ப நாங்க அதுக்கு பிரதான் போட்டிருப்போம். ஏன்னா மாறி சொல்லுங்க பாப், யோசிங்க பாப். சக்தி பாஸ்டனுக்கு தான் நல்லாவே குறைவு. அப்ப சக்தி குறைஞ்சால் அவருக்கு தான் என்ன கூடும்? அலைநீளம் கூடும். விலங்குதான் நான் சொல்லுது. அங்க தெளிவா விளக்கம் தந்திருப்பேன். அது மாதிரி 3லிருந்து 2க்கு வந்து ஹெச் அல்ஃபா கோடு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஓகேயா? இந்த வருஷ பேப்பர்ல இருந்து நாங்க என்னத்தை எதிர்பார்க்கலாம்னு ஒரு ஐடியா ஒன்று விளங்குதா? கிளியரான ஒரு ஐடியா ஒன்று வருதா? வருது. ஓகே, செய்து கொள்ள பாருங்க. தேவையான விலை கொள்ளணும்.